Hi friends, welcome to our channel. நான் உங்க பாரதி. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. நான் வந்து 300 கிராம் கறி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. பாஸ்மதி ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் போல் ஊற வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கலாம். தயிர் 1/4 கப் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கறி மசாலா 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 20-25 எடுத்திருப்பேங்க. தேங்காய் பால் 2 கப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை எடுத்து வச்சுருக்கேன். 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், பட்டை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ, லவங்கம் ஒரு 4 எடுத்திருக்கேங்க. இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. குக்கர் வந்து நல்லா சூடாயிருச்சுங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா உருகிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி இலை, ஏலக்காய், அன்னாச்சி பூலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நெய்லேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் கீரி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணுங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக கெட்டும் போகாது. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி பழமும் நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா பொடியும் ஆட் பண்ணியாச்சு. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயிலேயே மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வந்து எண்ணெயிலேயே வதங்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இந்த பிரியாணி வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம தேங்காய் பால்லாம் விட்டு சேரும் பார்த்திங்கன்னா, அதனால் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் எடுக்கும்போது நல்ல திக்கான தேங்காய் பாலாக எடுத்துக்கோங்க. நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு தேங்காய் பால் வந்தது, நல்ல திக்கான தேங்காய் பால். இப்போ வந்து மசாலா எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம 300 கிராம் கறி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து மசாலாலே நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல கலரே பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சிக்கன் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
சிக்கன் வந்து நல்லா சூப்பராக வந்து வதங்கிருச்சு. நல்ல வாசனையாக வருதுங்க. சூப்பர் வாசனை அடிக்குது. இப்போ வந்து பாஸ்மதி அரிசி நம்ம ஒரு கப் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அரிசி வந்து உடையாத அளவுக்கு பொறுமையாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட நல்லா அந்த அரிசியெல்லாம் கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி வந்து கரெக்டாக 1 கப் இருந்துச்சுங்க. அதே கப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அளவு தேங்காய் பால் நான் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். உப்புலாம் வந்து இப்போயே செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்து உப்பு உரப்பு ஏதாவது வந்து கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் எல்லாமே வந்து அடங்கிருச்சுங்க. இங்கே பாருங்கள். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குக்கரை ஓப்பன் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் பிரியாணியோடைய வாசனை வந்து ஆளையே தூக்குதுங்க. அந்த அளவுக்கு கமன்னு இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாகவும் சூப்பராக இருக்குது. பிரியாணி வந்து நல்லா கலரி விட்டேன். நல்லா உதிரியாக சூப்பராக இருக்குங்க. நீங்கள் நார்மலாக செய்கிற பிரியாணியை விட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு வாட்டி கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நீங்கள் நார்மலாக செய்கிறத விட இன்றைக்கி செஞ்ச பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கே, எப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. திரும்ப இந்த மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தேங்காய் பால் சிக்கன் பிரியாணி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.